தேங்க்யூ ஃபார் யோர் டைம். மறுபடியும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். கான்டாக்ட் பண்ணலாம்ல? அன்னைக்கு மைக் போதையில் நெருப்போடு விளையாடுறதுக்கு முன்னால செந்தில் கூட தான் ஒரு ஸ்பாட்ஸ் பாலா இருந்திருக்கான். இதை பற்றி செந்தில் கிட்ட பேசுகிறப்ப அவன் அறவே முகம் கொடுத்து பேசல. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? ஐம் சாரி சார். இப்போ எதுவும் கேட்காதீங்க. நான் உங்களை நேரில் மீட் பண்ணும்போது எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். என்னாச்சுடா? அவன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் தான் காரணம். உண்மையை சட்டத்துக்கு முன்னால சொல்லணும். மைக் நிரபராதியை நிரூபிக்க அது ஹெல்ப் பண்ண வச்சாங்க. வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் மெனிக்கோ பெடிக்கோன்னு செலவு பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் என்ன ஷேட் காட்டுங்க. நான் இங்க சீரியஸா உட்காந்து கேஸ் சம்மரிஸ் எழுதிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் அறிவே இல்லாம நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க. சாரி ஹரி, வர வர இங்க யாருக்குமே மரியாதைனா என்னன்னே தெரியும். என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது. யார் கத்திக்கிட்டு இருக்கா? நான்சி, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான்சி, இது ஒண்ணும் புதுசு இல்ல. இன்னைக்கு உங்க காதுல விழுந்துச்சு, நீங்க என்ன வந்து கேள்வி கேக்குறீங்க. ஆனா நாளைக்கு யாருக்குமே கேட்காம போவோம்ல. நான்சி, என்ன இது? என்ன நடந்துச்சு? நான் ஒரு ஃப்ரண்ட் செக்ரட்டரி தானே. எனக்கு உண்டான மரியாதை தானே நான் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல நான் எதிர்பார்த்தா தப்பு தானே. யாரு என்ன சொன்னா? என்ன நடந்துச்சு நான்சி? உங்க அளவுக்கு நான் படிக்கல தோற. ஆனா இந்த ஃபர்ம்னா ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு. ஆனா அதுக்காக யாரோ யார் மேலயும் இருக்கிற கோவத்தை என்கிட்ட கத்தி எல்லாம் கூட அவமானப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. அப்படி செஞ்சாலும் பொறுத்துட்டு தான் போயாகணும். யாரு உன்கிட்ட கத்துனா? சொல்லு நான்சி, நான் உன்னை கேட்கிறேன். யாரு கத்துனா பதில் சொல்லு. ஹரி, நான் பாட்டுக்கு பிரீத்திகா கிட்ட பிரைவேட்டா பேசிட்டு இருந்தேன். நான் சத்தமா கூட பேசி இருக்கலாம். பட் உங்களுக்கு தான் என் குரலை பத்தி தெரியுமே. அது என்கிட்ட மரியாதையா வந்து சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் கத்தி என்ன அவமானப்படுத்தி. ஹரி, ஹரி, துரை, ப்ளீஸ் ப்ளீஸ் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அதுவும் இப்போ எதுவுமே கேட்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்த நான் பெருசுப்படுத்துறேன்னு எல்லாரும் பேசுற மாதிரி ஆயிடும். அதனால எல்லார் கூடயும் இருக்கிற உறவு கட்டு போயிடும். Just leave it. துரை, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு அரை நாள் லீவ் எடுத்துக்கலாமா? மனசு சரியில்லை. I just want to be alone. Please.
ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. ம்? பிரித்திகா, என்ன சத்தம்? யாரோ கோபத்துல கத்துன மாதிரி இருந்துச்சு. பிரித்திகா, இங்க நான் தான் பாஸ். எதுவா இருந்தாலும் பயப்படாம தைரியமா சொல்லு. அது இல்லை சார், நான்சியும் நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பர்சனல் விஷயம்தான், வேலையை பற்றி ஒன்றும் இல்லை. அது ஹரிக்கு தொந்தரவாக இருந்திருக்கும் போல, அதான் கொஞ்சம் கோபம். என்ன ஹரி, அப்படி என்ன கோபம்? என்கிட்ட காட்ட முடியாததுனாலயா? அதான் மற்ற எல்லார்ட்டையும் காட்டுறீங்களா? இல்லை சார், நான் சம்மரிஸ் எழுதிட்டு இருந்தேன். பக்கத்தில் நின்று சத்தமாக மேனிக்கோ நெயில் பாலிஷ்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால தான். அதை கொஞ்சம் மரியாதையா சொல்லியிருக்கலாமே. உங்க சீனியர் ஸ்டாஃப்ட நீங்க எப்படி கத்தலாம் ஹரி? சப்போர்ட் ஸ்டாஃப்ட இப்படிதான் மரியாதை இல்லாம நடத்துக்குவீங்களா? என்ன நீங்க ஒரு லாயங்கிறது, ரைட்? சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் நான்சிக்கிட்டே மன்னிப்பு கேட்டுறேன். நான் எதுவும் மரியாதை குறைவாக எதுவும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. என்னை அறியாமலே வேலையில் ஒரு கவனத்தில், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில். மைக், ரகு, அவசரமா வர சொன்னேன். ஏதாவது பிரச்சனையா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. வா பேசலாம். மைக், என்னதான் ஷாலினி, என் கலீக் சார்லி. இவர் தான் மைக் என் ஃப்ரெண்ட். கம் சிட் டவுன். மைக், உன் கேஸில் எதிர்பார்க்காத திருப்பம். திருப்பமா? என்ன? அதான் நம்ம ஃப்ரெண்ட் செந்தில் இருக்காளே, சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் உன் கூட தானே இருந்தான். என்னை பார்க்க வந்திருந்தான். உன் கேஸ் விஷயமா தான். ஏன் கேஸ் விஷயமாவா? நீ தண்ணி அடிச்சு பைக்கை எரிச்சா இன்னைக்கு ராத்திரி உனக்கே தெரியாம உன் ட்ரிங்க்ல ஆல்கோஹால் அதிகமாக சேர்த்துருந்தான். அதை சொல்ல தான் வந்தான். பேசிக்கலி அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டான். நம்ப செந்திலா? யா, நம்பவே முடியல.
அவன் ஏன்டா இதெல்லாம் பண்ணா? சரி, நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்ச அப்புறமாவது ஏதாவது சொல்லியிருக்கலாங்க. நீ மாட்டினதால தான் அவன் எதுவும் சொல்லல. பாவம் பயந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தான். சரிடா, இப்போ உன்கிட்ட மட்டும் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றான்? அது ஒரு பெரிய கதை. ஓகே, விடு. ப்ளீஸ் ரகு, சொல்லுடா எல்லாத்தையும். உண்மையை சொன்னா பிரச்சனை வரும்னு பயந்தவனுக்கு உண்மையை சொல்லாம இருந்தா அதை விட பெரிய பிரச்சனை வரும்னு புரிய வச்சான். அதான் சொல்லிட்டான். ஸோ இப்போ என்ன? இந்த கேஸை ஹேண்டில் பண்ண டிபிபி கிட்ட தான் பேசினேன். The case has been stood down. மறு விசாரணைக்கு ஏற்பாடு பண்றாங்க. முடிஞ்சதும் ஒரு ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்ததெல்லாம். மைக், செந்தில் செஞ்சது உறுதியான அது உன் டிஃபென்ஸ்க்கு அப்ளிகபிளா இருக்கும். எனக்கு இப்போதான்டா எல்லாமே புரியுது. அன்னைக்கு ராத்திரி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் பால இருந்தாரு. அவர் கூட தான் நான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் டேபிளுக்கு போய் ஒரு கிளாஸ் தான் குடிச்சிருப்பேன். சரியான மயக்கம். இதை நான் போலீஸில் நிறைய தடவை சொல்லியிருந்தேன். ரகு, இதனால செந்திலுக்கு ஏதாவது பிரச்சனை வருமாடா? அன்பு, பல வருஷம் ஒன்னா இருந்தவங்க கூட ஏதோ சூழ்நிலையால விவாகரத்துன்னு முடிவெடுத்து கோர்ட் கேஸ்னு வரும்போது ஒருத்தர் ரொம்பவே காயப்படுத்திக்குவாங்க. என்னவோ பெரிய ஜென்ம விரோதிங்க மாதிரி. ஆனா உங்க கேஸ்ல பிரியணும்னு முடிவு எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கு. மெயின்டெனன்ஸ், டிவிஷன் ஆஃப் மேட்ரிமோனியல் அசெட்ஸ், சைல்ட் கஸ்டடி, இப்படி எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வீடு, சொத்து, பணம் எல்லாத்தையும் உங்க மனைவிக்கே விட்டு கொடுத்துட்டீங்க. ரொம்ப பெரிய விஷயம் அன்பு, ரொம்ப பெரிய விஷயம். அன்பு, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. சேரணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நாம இதை நிப்பாட்டிடலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் எனக்கு நிறைய அன்பை கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அந்த 30 கரடி பொம்மைகளை விடாபடியா கேட்குறீங்க? அதையும் விட்டு கொடுத்துடலாம. நீங்க தான் இப்படின்னா உங்க மனைவி அதுக்கும் மேல இந்த விஷயத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. பதிலுக்கு என்ன கேட்கிறாரு? அந்த 30 கரடி பொம்மையை கேட்கிறாரு. அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அன்பு, அப்படி என்னதான் இந்த 30 கரடி பொம்மையில இருக்கு? இந்த ஹலோ கிட்டி, கலெக்டர்ஸ் ஐட்டம் மாதிரி பின்னாடி வேற தேர்ப்போம். சரி, அப்ப நான் என் வேலையை பார்க்கிறேன். இந்த 30 கரடி பொம்மைய விட்டு கொடுக்க முடியாதுன்னு உங்க மனைவிக்கு நான் பதில் அஃபிடேவிட் தயார் பண்ணி உங்களை கூப்பிடுறேன். அன்பு, நான் ஒரு ஃப்ரெண்டு, செக்ரட்டரி தானே. எனக்கு உண்டான மரியாதை தானே நான் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல நான் எதிர்பார்த்தா தப்பு தானே. யாரோ யார் மேலயும் இருக்க
இருக்கிற கோவத்தை என்கிட்ட கத்தி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. அம்மா அம்மா ஏய், என்னடி இதெல்லாம்? இன்னைக்கு எல்லாம் புதுசா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன். என்ன புதுசுனா? நீ எப்போ இப்படியே இருந்தா நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சொல்லு, என்ன காரணம்? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? கோர்ட்ல ஒருவேளை ஜட்ஜ் ஏதாவது பாராட்டினாரா? இல்ல உங்க பாஸ்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அம்மா, நீ இன்னைக்கு சமைக்க தேவையில்ல, நான் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் தந்தூரி ரொட்டி. என்ன ப்ரொமோஷன் ஏதாவது கிடைச்சதா? என்ன ஆச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, சும்மா கொஞ்சம் ட்ரெஸ் அசசரிஸாக வாங்கலான்னு போனேன். அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ ஷாப்பிங் போனியா? என்னால நம்பவே முடியல. தீபாவளிக்கு உடுப்பு வாங்குறதுக்கு உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளணும். என்னடி நடக்குது? நான் இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சேன். நிஜமாவா சொல்றேன்? யார் அந்த பையன்? என்ன பண்றான்? வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வர? ஃபோட்டோ ஏதாவது? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. சொல்லு. நான் சந்திச்சது ஒரு ஜேர்னலிஸ்ட. நான் எடுத்து நடத்துற ஒரு கேஸை ஒரு மேகசீன்ல ஃபீச்சர் பண்ண போறாங்க. அதுக்கு நான் ஒருத்தர் ஆஃபீஸ்ல மீட் பண்ணேன், ஆஃபிஷியலா. ஆஃபிஷியல் மீட்டிங்க்கு தான் இவ்ளோ பிடிக்கியா? ஆஃபிஷியல் மீட்டிங்கா இருந்தாலும் நீ அனுப்பி வச்ச சுமார் மூஞ்சி குமார் அத்தனை பேரை விட இவர் அழகாவும் இருந்தாரு, ஸ்மார்ட்டாவும் பேசுறாரு. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான் ஆச்சு. கேள்வி கேட்டாரு, பதில் சொன்னேன். அப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. என்னடி இப்படி சொல்ற? அடுத்தது எங்க மீட் பண்றது இதெல்லாம் பேசலையா? அவர் ஃபோன் நம்பர் கூட வாங்கல? அம்மா, I'm a professional. அது கேக்குறதெல்லாம் நாகரிகம் இல்ல. இந்த பிரைமரி ஸ்கூல் காதலுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? அம்மா, பிரைமரி ஸ்கூல் முடிச்சாதான் அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் ஜேசின்னு போக முடியும். எனக்கும் தெரியும். சரி, அவர் பேராவது தெரியுமா? மறந்துட்டேன். மாறன். சரி சரி, நான் குடிச்சிட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து வைக்கணும், சாப்பிடலாம். Nancy. Thanks. எதுக்கு தோற தேங்க்ஸ் எல்லாம்? நான் என் கடமை தானே செஞ்சேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொன்னப்ப அவன் மூஞ்ச நீங்க பார்த்துருக்கணும்.
தெரிஞ்சு என்ன பண்ணுறது? ஸ்டூடெண்ட் நாம் அவங்கள கேள்வி கேட்கறது முன்னாடி அவங்க நம்மளை கேள்வி கேட்குற இடத்துக்கு போயிட்டாங்க. இனிமே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்.